சொல்ற பச்சு கேட்க மாட்டியா? ஏன் வீட்ல இருக்க? போடா, வெளிய போடா. சொல்லிட்டு இருக்கல, வெளிய போடா. ஏமா பயிர் அடிக்கிற? ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேதுப்பா. துன்றதுக்கு மட்டும் வாயை போட்டு வந்துருது. ஏமா துணுத்துல போய் சொல்லி காட்டுவியா? ஏண்டா உமா சொல்ற வேலையை செய்ய வேண்டியதானே? எவ்வளவு செஞ்சனா அடிக்குதுண்ணா, நானு எவ்வளவு வேலை செய்யுதா? ஏமா பையன் நீ சொல்றதெல்லாம் செய்யறனா அடிக்கிறியா? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது செய்யுது, எதிர் வீட்டுக்காரங்க சொல்றது செய்யுது. நான் சொல்றது எங்க செய்யுது இது? ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க சொல்றது செய்யற, உங்க அம்மா சொல்றது செய்ய மாட்டியா? அவங்க ஏதோ துண்டுட்டு குடுக்குறாங்க, இது எங்க குடுக்குது, அடிதான் குடுக்குதா? பேசாதடா, பலான வைப்பேன். ஏமா பையன் சொன்னா புரிஞ்சுக்கோமா. இப்ப பாரு நீ சொல்றதெல்லாம் செய்ய சொல்றவன. ஏங்க இது தேராதுங்க, இதுக்காக நீங்க மல்லு கட்டாதீங்க. பாரு நான் இப்படி சொன்ன அப்படின்னா இருக்க மனசு கஷ்டமா இருக்காதா? ஐயாதுப்பா, நான் கூட நல்லா இல்ல முடிஞ்ச, நான் பேசுறேன். டேய் கணேஷா, இப்படிவா கறி போயிட்டு வருவேன். இதோ வரேண்ணா. டேய் நின்றா. பாத்தீங்களா, யாரு கூட்டாலும் ஓடி போறான். டேய் அவன் பாட்டுன்னு வந்து கூப்பிடுறான், நீ பாட்டுன்னு போற. தெரிஞ்சாண்ணா ஏதோ செலவு காசு கொடுப்பாரு. வாடா, டைம் ஆகுதா? இதோ வரேண்ணா. இவருனா கலெக்ட் வரைக்கும் போறாரு. ஏய் இங்க வாடா. என்னப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குதா? என்ன வேலை செய்யற? துணி துவைக்கணும், சாம்பார் வைக்கணும், சாம்பார் வைக்கணும், நிறைய வேலை இருக்குதா? இனிப்பு வைக்கணும், சாமான் வைக்கணும், சாம்பார் வைக்கணுமா? அப்ப பொண்டாட்டி என்ன வேலை பாக்குதா? அது வேலைக்கு போகுது, அதோட வேலையை நான் பாத்துக்கிறேன். அட மானம் கட்டுவன, நீ வேலைக்கு போயிட்டு அது வீட்டு வேலை செய்யணும் பார்த்தாக்கா நீ வீட்டு வேலை செய்யறா. இப்போதைக்கு டெக்னாலஜி அப்படித்தான், லேடிஸ் சம்பளம் தவறாங்க. நல்ல டெக்னாலஜி தானேப்பா. சரியா இவனையா கூப்பிட்டு வேலை வாங்குற? பத்தாசி இருக்குன்னு தான் கூப்பிடுறேன், இல்லைன்னா இருக்குதா? இன்னொரு வாட்டி கூப்பிடுற வேலை வச்சுக்காத, ஒத்துட்டு பிடிச்சி கட்டி போட்டுருவேன். எல்லா மாரி அவனும் குடும்பாசனம் ஆக்கலாம்னு பார்த்தேன், விட மாட்டீங்க. சரி போங்க. என்னண்ணா போறான்? கவனிடுறா. இந்த மாதிரி தாங்க இந்த பையன் பண்றான். சுத்தமா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. கவலைப்படாதீங்க, அவனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரேன். எங்க அம்மா பத்தி தெரியாது, நான் சும்மா கத்தனா. ஏண்டா உன்னை பத்தி இவ்வளவு உயரம் வளர்த்துக்கிறாங்களே, திட்டுறதுக்கு உரிமை இல்லையா உங்களுக்கு? கேளுங்க, நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க. ஏ கணேஷ், வாடா, மிளகாத்தூள் அரைச்சு தருவா. இதோ வரேங்கா. ஏய் நின்றா. பாருங்க, மிளகாத்தூள் அரைக்க கூப்பிடுறாங்க. ஏன் இவ்வளவு நாள் கூப்பிட்டு தானே இருந்தேன், என்ன புதுசா இப்போ? ஏன் உன் பிள்ளை இல்ல, என் பிள்ளைதான் கிடைச்சா உனக்கு? நல்ல புள்ளி அப்படி கெடுத்து குடிச்சு என்னடி நீ? ஏமா உன் புள்ள என்ன பண்றான்? டிவி பாத்துட்டு இருக்கான். உன் புள்ள டிவி பாத்துருப்பான், இந்த அம்மா புள்ள மிளகாத்தூள் ஆச்சு இருப்பானுமா உனக்கு? அது தரதுல டிவி பாத்துட்டு இருக்கு, இது நல்ல பிள்ளையாச்சு, அதனாலதான் சொன்னேன். இவனையும் நான் தரதலையா இருக்க வச்சிருக்கேன், அதெல்லாம் வரமாட்டான். இப்போ ஐயா அவனுக்கு வாய் நீள் தாண்டி அம்மா. நீளமோ அகலமோ உன் புள்ளைய கடைக்கு அனுப்புற வழியை பாரு, மத்த புள்ள நீ வராத. நான் இன்னும் சும்மா அப்புறம் மாதிரி இருக்குது, நான் 2 ரூபா எப்பவுமே கொடுத்துதான் அனுப்புவேன். ஆமா நான் 2 ரூபா 1 ரூபா கொடுத்து அனுப்புவேன். ஒரு நாள் வைக்கிற மாதிரி 1 ரூபா 2 ரூபாய்க்கு அழிவ. அவன் சொல்லி தப்பு இல்லைங்க, இந்த மாதிரி கூப்பிடுறாங்களா அதுதாங்க மனசு கஷ்டமா இருக்கு. என்னத்த கஷ்டமா இருக்குது? உன் புள்ளைய பீரோல வச்சு பூட்டிக்க, உலக தெரியுமா வளர்த்துக்க போ. போ போ, உன் புள்ள டிவி பாப்பான், ஊரம் புள்ள வேலை செய்வானா? போமா போ. என்ன சொன்ன? ஐயோ திரும்பிச்சா. டிவில புதுசா நாடகம் போறாங்களாம், போய் பாருமா. புது நாடகமா? எனக்கே தெரியாது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு. டேய் இனிமேட்டு இந்த உங்க சகவாசலாம் இருக்கக்கூடாது, நான் சொல்றதுதான் கேட்கணும். நல்ல புத்தியா சொல்லுங்க, நான் உங்களுக்கு புண்ணியமா போவோம். நான் சொல்றேம்மா, வீட்டுக்கு என்னென்ன பொருள் வாங்கணுமோ எல்லாத்தையும் காசு எடுத்துன்னு வந்துடுறேன், இவனே வாங்கி நான் சொல்றேன். என்னடா வாங்கிட்டு வருவியா? நீ ஏமா அவங்ககிட்ட கேக்குற? நான் தான் சொல்றேன்ல, வாங்கின்னு வந்து தான் அவன். அவன் இது இருங்க, நான் காசு எடுத்துட்டு வரேன். எல்லா பொருளையும் வாங்குற மாதிரி காசு எடுத்துனுவாமா? நான் போக மாட்டேண்ணா. வேற எங்காவது இந்த வேலை செய்யற எவ்வளவு தருவாங்க? 1 ரூபா 2 ரூபா, ஒரு ஒருத்தவங்க 5 ரூபா தருவாங்க. நான் ஒரு 100 ரூபாய் தரேன், அப்ப சரியா? 100 ரூபாவா? உண்மைதான் சொல்றீங்க? உண்மையா தரேன்டா, நான் சொல்றபடி கேளு. சரிதானா? அது வராங்க, அவங்க கிட்ட நான் எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்லு. இந்த பாருடா, இதுல இருக்க பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். காசு எவ்வளவு வாங்குது இதுல? 2000 ரூபாய் இருக்குண்ணா. பார் உங்க அம்மா உன் மேல நம்பிக்கை வச்சு குடுத்துக்கிறாங்க, ஒழுங்கா வாங்கிட்டு வரணும்னா சரி. சரின்னு சொன்னா போதாது, வாங்கிட்டு வந்து காமிக்கணும். ஏமா பையா தந்து கொடுமா. இதை எடுத்துட்டு வரேண்ணா. இந்த பார் உனக்காக இந்த வாட்டி நான் வாங்குறேன், அடுத்த வாட்டி நீ தான் வாங்கிட்டு தரணும், சரியா? சரிதானா? கொடு காசு கொடு. என்ன 100 ரூபாண்ணா? 100 ரூபாய் சில்லற மாதிரி தரேன், ஏன்டா அவசரப்படுறேன்? எந்த கடி போன சொல்லு, நான் போய் பைய எடுத்துன்னு வந்துடுறேன். பையெல்லாம் வேணாம், அவங்கள புது பையில தருவாங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னா. போய் வாங்க போறேன், நமக்காக எவ்வளவு நல்லது செய்யறாரு. என்னடா பை, எங்கடா அந்த அண்ணன்? இந்த வாட்டியா அவரே மனுஷமான சொல்லி போயிடுறாரு. அவரே போயிருக்காரா? பை கூட வாங்காம அதுவும் நீயும் போகாம இருக்க? அவங்களும் போய் கொடுப்பாங்களா மானு சொல்லிட்டு போயிடுறாரா? உனக்கு தெரியுமா அவர் ஏத்தனவே? நான் பார்த்தே இல்லை, எரிஞ்சே போய் தெரியும். டேய் அப்ப யாருமே தெரியாத ஆள்கிட்ட காசு கொடுத்துட்டோமா? மா 100 ரூபாய் கமிஷன் தரேன்னு சொல்லிடுறாருமா, வாங்கி தருவாரு. வாங்கிட்டு வந்து தருவாரா? தரதுல எல்லாம் போச்சா, எல்லாம் போச்சா. போடா போடா போடா. ஐயோ நல்லவன் போல நடிச்சிட்டு காசு ஏமாத்திட்டு போட்டானே.